இந்த 2026 வருடத்திற்குள்ள நீங்கள் கடந்து செல்வதற்கு முன்பாக மிக முக்கியமான ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. உங்கள் வீட்டை சுற்றி நீங்கள் பாதுகாப்பு வேலி அடைக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். உங்கள் கையின் பிரயாசத்திற்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுகிறது. இவை எல்லாவற்றையும் எப்படி செய்வது? இந்த 2026 வருடத்திற்குள் நீங்கள் காலடி எடுத்து வைப்பதற்கு முன்பாக டிசம்பர் 31 அன்று காலையிலே உங்கள் வீடுகளை நீங்கள் அபிஷேக தைலத்தால் சுத்திகரிக்க வேண்டும். அது எப்படி செய்வது என்பதை குறித்து 28th டிசம்பர் ஆராதனையிலே சண்டே நான் உங்களுக்கு இவைகளை குறித்து தெளிவாக சொல்கிறேன். பட் ஏன் அபிஷேகித்து சுத்திகரிக்க வேண்டும் என்பதற்கான காரணத்துல மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறேன். இந்த 2025ல உங்களை பின்பற்றிய, உங்களை நெருக்கிய, உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்த, உங்களை பலவீனப்படுத்திய, பயமுறுத்திய, உங்களுடைய கையின் பிரயாசத்துங்க சில காரியங்களை வஞ்சித்து போட்டு இப்படி அநேக ஸ்பிரிட்டுகள் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம். இந்த ஸ்பிரிட்டுகள் எல்லாம் உங்களோடு கூட 2026ல வராதபடிக்கு தேவன் ஒரு வேலி அடைக்க வேண்டும் என்றால் தேவனுடைய நாமத்தினாலே நாம நம்முடைய வீடுகளையும் பிள்ளைகளையும் கையின் பிரயாசத்தையும் நாம அபிஷேகித்து சுத்திகரிக்க வேண்டும். இதைதான் 31 டிசம்பர் அன்றைக்கு நீங்க செய்ய போறீங்க. அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அதற்கான அபிஷேக தைலத்தை நாங்கள் 30th அன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கிறோம். நீங்கள் அதை ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொண்டு உங்கள் வீட்டை நீங்கள் சுத்திகரிங்க. வீட்டை அபிஷேகித்து சுத்திகரிப்பது புது வருடத்திற்கு அது ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறதா இருக்கும். God bless you. Do it in the name of the Lord.